காலை வணக்கம். ஓகே, இன்றைக்கி ஒரு சைவ பலகாரம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்குவோம். ஓகே, கேரட், வெங்காயம், கொத்தமல்லி, சைவ நெத்திலி, கோதுமாவு, தேவையான அளவு உப்பு. ஓகே ஓகே இப்போ என்ன செய்யணுன்னா, சின்ன வெங்காயத்தை, கேரட் இதெல்லாம் சிறிதாக நறுக்கி, ஓகே, அப்புறம் அந்த ஸ்லைட் நெத்திலி, அதாவது சைவ நெத்திலி, கோதுமாவு, கொத்தமல்லி, தேவையான உப்பு எல்லாம் போட்டு இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சு அப்புறம் நம்ம பொரிக்கிறத பார்க்கலாம். ஓகே வாங்க. இதில் நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ நல்லா அது காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். சின்னதாக நீங்கள் போட்டால் போதும், ரொம்ப பிக்காக போட வேண்டாம். கொஞ்சம் சின்னதாக பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் இந்த பலகாரம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகே, நம்ம பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதை நம்ம சாஸில் கூட தொட்டு சாப்பிடலாம். ஓகே, இது ஒரு சிம்பிளான பலகாரம் தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. இது சைவம் உள்ளவங்க சைவமாக சாப்பிடலாம். ஓகேவா? அப்படி சைவம் இல்லாதவங்க இதை நெத்திலி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இந்த பலகாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி வீட்டில் ட்ரை பண்ணிங்களா, கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.